ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு காரைக்குடி ஹோம் மேக்கிங். இந்த வீடியோவில் நம்ம நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் ஹஸ்பண்ட் திடீர்னு நோன்பு கஞ்சி செஞ்சு கொடுக்குறியான்னு கேட்டாங்க ஈவினிங். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கிட்ட கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நோன்பு கஞ்சி செஞ்சேன். இதுக்கு 1 கப் அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், இது தனியாக ஒரு குக்கரில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பட்டை, பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு எண்ணெயில் மீடியம் சைஸ் 1 வெங்காயம் கட் பண்ணி நீளமாக கட் பண்ணிவிட்டு 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கினதை எடுத்து அப்படியே அந்த அரிசி குக்கரில் வச்சுருக்கோம்ல அந்த அரிசியில் போட்டுட்டு அப்புறமா 1 கைப்பிடி புதினா, கொத்தமல்லி, 4-5 பூண்டு பற்கள், சின்னதாக 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி நல்லா தாராளமாக 1 செம்பு ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி நல்லா 5-6 விசில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா 5-6 விசில் வைக்கணும். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் செய்கிறேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. பாதி மூடி தேங்காய் அப்படியே பாலாக எடுத்து வச்சுக்கணும். இதை லாஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா 5-6 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்தா இது பார்க்குறதுக்கு ஒரு பிரியாணி பதத்தில் இருக்கும். இது நம்மளுக்கு இப்படியும் வச்சுக்கலாம். பட் நோன்பு கஞ்சி நல்லா 2 அந்த சாதம்லாம் உடஞ்சிருக்கும். ஸோ கடைஞ்சிக்கலாம். நான் இன்னுமே எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 விசில் வச்சுருந்துருக்கணும். பட் எடுத்துட்டேன், அதுக்குள்ளே வெந்திருக்கும்னு நினச்சேன். கடைஞ்சி பார்த்தேன். ஆனாலும் ரொம்ப அது நோன்பு கஞ்சி அளவுக்கு அது கடைய வரல. ஸோ நம்ம இப்படியே இந்த வாட்டி சாப்பிட்லாம், நெக்ஸ்ட் டைம் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டு நல்லா கிளறிடணும். நல்லா உப்பு போட்டு கிளறினதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு நோன்பு கஞ்சி மாதிரியே தான் இருந்துச்சு. அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இதை அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி என் ஹஸ்பண்டுக்கு, என் பசங்களுக்கெல்லாம் கொடுத்தேன். அவங்க அதை குடித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அந்த நோன்பு கஞ்சியோட டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் சாதம் தான் கொஞ்சம் முழுசாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் நோன்பு கஞ்சி. இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ மை ஃபேமிலிஸ். ஹேவ் எ குட் டே.